Hello friends, welcome back to our channel. Today in this video என்ன பார்க்கறோம் அப்படினு பார்த்தோம்னா 12th standard commerce economics and accountancy இதுக்கு உண்டான ஒரு question analysis அதுதான் பார்க்க போறோம். சோ நீங்க தேர்வுக்கு தயாராகிறதுக்கு முன்னாடி அந்த புக்ல என்னென்ன இருக்கு, எத்தனை questions இருக்கு அப்படிங்கற ஒரு question analysis தெரிஞ்சிக்கிறது ரொம்பவே நல்லது. சோ இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? சோ lesson 1 ல இருந்து lesson 28 ஒரு 28 lesson இருக்குது. ஓகேங்களா? காமர்ஸ்ல அந்த காமர்ஸ்ல ஃபர்ஸ்ட் lesson அப்படினு எடுத்துட்டீங்கன்னா அதுல 1 மார்க் 5 இருக்கு, 2 மார்க்ல ஒரு 5 இருக்கு, 3 மார்க்ல 5, 5 மார்க்ல 5. சோ இது வந்து பாத்தீங்கன்னா புக் பேக் क्वेश्चन எல்லாமே இதுல இருக்கு. ஓகேங்களா? சோ டோட்டலா வந்து 23 லெசன்ல எத்தனை 1 மார்க்ஸ் இருக்கு அப்படினு பார்த்தோம்னா ஒரு 208 இருக்கு. 2 மார்க்ல ஒரு 155, 3 மார்க்ல 139, 5 மார்க்ல 123 இருக்கு. ஓகேங்களா? இது வந்து क्वेश्चन அனாலிசிஸ். சோ எத்தனை क्वेश्चन இருக்கு 1 மார்க் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் என்னென்ன क्वेश्चंस இருக்கு, நம்பர் ஆஃப் क्वेश्चंस எத்தனை இருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சிக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே போல தான் அக்கவுண்டன்சில 1 மார்க் 2 மார்க் 3 மார்க் எக்ஸாம்பிள்ஸ் எக்ஸர்சைஸ் தனியா பிரிச்சு கொடுத்திருக்காங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ அக்கவுண்டன்சில 10 லெசன் இருக்கு. அந்த 10 லெசன்ல 1 மார்க்னு பார்த்தோம்னா 98, 2 மார்க்ல 47, 3 மார்க்ல 43. இந்த 5 மார்க் வந்து பார்த்தோம்னா எக்ஸாம்பிள் எக்ஸர்சைஸ் ப்ராப்ளம் ஓரியன்டடா இருக்கு. அக்கவுண்டன்சி அப்படினும்போது அது சம்ஸ் எல்லாம் இருக்கும். 179, 184 இருக்கு எக்ஸாம்பிளும் எக்ஸர்சைஸும். 10th லெசன்ல 10th யூனிட்ல இல்ல நில்லு அப்படினு கொடுத்திருக்காங்க. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தோம்னா எகனாமிக்ஸ்ல வந்து ஒரு 12 லெசன் இருக்கு. அதுலயும் 1 மார்க் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்ஸ் இருக்கு. எல்லாமே வந்து क्वेश्चंस வந்து பார்த்தோம்னா 1 மார்க் ஒரு 20 क्वेश्चंस இருக்கு. each 20 டோட்டலா 240. அதுக்கு அப்புறம் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்ஸ் கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? சோ இதுதான் வந்து எகனாமிக்ஸ் காமர்ஸ் அண்ட் அக்கவுண்டன்சிக்கு உண்டான क्वेश्चन அனாலிசிஸ். கண்டிப்பா வந்து உங்களுக்கு தேர்வுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க இத ஒரு காப்பி பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சிட்டு ஒரு லெசன் எடுத்துட்டீங்கன்னா இதுல என்னென்னலாம் முடிச்சிருக்கீங்க அப்படிங்கறத டிக் பண்ணிட்டே வந்துருங்க. 1 மார்க் முடிச்சீங்களா டிக் பண்ணிடுங்க. சோ என்னெல்லாம் முடிச்சிருக்கீங்க அப்படிங்கறத டிக் பண்ணிட்டே வாங்க. செகண்ட் ரிவிஷன் பண்றீங்கன்னா அதை அப்படியே ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டே வாங்க. ஓகேங்களா? சோ அப்பதான் உங்களுக்கு தெரியும். இன்னொரு டைம் படிக்கிறீங்கன்னா வேற கலர் பென் கூட நீங்க யூஸ் பண்ணலாம். அப்பதான் நீங்க எத்தனை முறை படிச்சிருக்கீங்க, ரிவைஸ் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறது தெரியும். இதெல்லாம் ஒரு சின்ன டிப்ஸ் தான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம இதை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. சரிங்களா? நிறைய மெட்டீரியல் இருக்கு. அதில் பெஸ்ட்டான மெட்டீரியல் தான் நான் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் சொல்லிட்டு இருக்கிறேன். ஓகேவா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.